ma'am avargal, Ashmita and Director Sadiq and Director A.R. Raja avargal, Jennifer Nisha avargal, Raja Muhammad avargalai அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். போர்ட் ஆஃப் டைரக்டர் சேர்மன் அவர்கள் வந்து நம்மளுடைய அஷ்மிதா அவர்களுக்கு அவங்களுடைய அழகான ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ப்ரொசீட் பண்ணாங்க. ஹலோ ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட் மீ சாதிக் சார். ஸோ வெரி ஆல் த பெஸ்ட் அண்ட் வி கோ டீம் எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் மேலும் மேலும் வளரணும்னு நான் இறைவனை வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் அஷ்மிதா. அடுத்தபடியாக கல்ராயன் காடு போன்ற படங்களில் நடிச்சிருக்க ரக்ஷா அவர்களுக்கு நம்மளுடைய விகோ டெலிவரி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு அழகான ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸை வந்து சொல்லிக்கிறாங்க. சாரி, டோக்கன் ஆஃப் லவ். எல்லோருக்கும் வணக்கம். கொரியர் கம்பெனிக்கு பாண்டியராஜுக்கு என்ன சம்பந்தம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இவரே சொல்லிட்டாங்க. இவர் எதுக்கு நீங்கள் பிடிச்சி வந்தீங்கன்னு எனக்கு இதே கேள்வி தான். சமீபத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி டிவி பார்த்து இருந்தேன். அதில் ஒரு செய்தி போட்டாங்க. ஒரு சின்ன பசங்க சேர்ந்து அவங்க அப்பாவை ஒரு பேக் பண்ணி கொரியர் கம்பெனியில் அனுப்பிச்சிருக்காங்க. என் பேரை உத்து கவனிக்கிறாங்க. என்னக்கா சாத்துன்றான். எனக்கு பார்த்தோன்னே திக்கு இருக்குது. ஒருவேளை நம்மளே பேக் பண்ணி தான் அனுப்பிச்சு போகிறாங்கன்னு. அந்த அளவுக்கு கொரியர் இது அன்றாட ஒரு செய்தியாகிட்டு இந்த காலத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி அமைதியாகவும் சந்தோஷமாகவும் எல்லாரும் முகத்தையும் மகிழ்ச்சியாகவும் எதிர்பார்ப்போட யார்த்தையும் எல்லோரும் அன்பை பரிமாறுறாங்க. மனிதம் பரிமாறுது. யார்த்தையும் ஒரு போகாமல் போய் தருவாங்க காணும். இது நல்லா வாட்டாரு இப்படி ஆகிட்டாரு அப்படிலாம் கிடையாது. இவன் வரணும் நம்மாலியா அப்படின்ற ஒரு எண்ணம் பரிமாறுற ஒரு நல்ல மீட்டிங் இது மாலை வேலையில். ஏன்னா இப்போல்லாம் மற்றவங்களாம் நல்லா வந்தால் அவன் எப்படியோ வந்துட்டாயா நல்லா தான் இருந்தான் திடீர்னு வந்துட்டான் அந்த மாதிரியே புறம் பேசுகிற காலம் இது. அந்த நேரத்தில் நம்ம கூட இருக்கிற ஒரு ஆள் புதுசாக ஒன்று பண்ணியிருக்காரு. நாமளும் காரணம் நம்மளே கூப்பிட்றாரு. நீங்கள் வாங்க ஒன்றா சேர்ந்து ஒன்றா முன்னேற வேண்டும். வாலி சார் ஒரு வார்த்தை சொல்கிறார் அடிக்கடி. அவர் பார்க்கும்போதெல்லாம் அந்த வார்த்தை சொல்கிறார். ஊக்குவிக்கிறவனை ஊக்குவித்தால் அவன் தேக்கு வைக்க போயிடுவான். ஊக்குவிக்கிறவனை ஊக்குவிக்கணுமா. நல்லா பண்ணுறேனே நல்லா இருக்குப்பா. இந்த கொட்டாமல் தட்டி கொடுக்கணும், வாழ்த்தணும்.
அந்த எண்ணம் வர வர நாட்டில் குறையுது. இங்கே உட்காந்துருக்கவங்களும் சரி, மேடை இருக்கவங்களும் சரி, ஒரு 2 வார்த்தை நல்லா பேசி இவங்களுக்கு என்கரேஜ் பண்ண மாட்டோமா என்ற எண்ணம் தான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும். இது ஏன் இருக்கிறது போதாதா, தேவையா உனக்கு, இதை பற்றி கேள்விப்பட்டிருக்க நீ இல்லைங்க வச்சேன் அப்படிலாம் ஒரு டிஸ்கரேஜ்லாம் பண்ணாமல் இது என்னது கவுனி ஒரு ஒரு வீடியோவில் போட்டு காட்டுறாரு. இது விஷயத்த நீங்கள் பண்ணீங்கன்னா இப்படிலாம் தமிழ்நாட்டில் முன்னேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்கிறவங்க யார்? இது அனுபவப்பட்டவங்க, கேளுங்க அப்படின்ற விஷயம். நல்ல விஷயங்களாக நடக்கிற ஒரு விஷயம். எப்பவுமே தட்டி கொடுக்குற எண்ணம் இருக்கவங்க கூடலாம் பழகணும்னா நம்மளாம் முன்னேறணும். சினிமாவில் அதுவும் இந்த சாதிக்கூடிய இந்த ஆரம்பத்துக்கு அவர் என்ன வந்து பார்த்தாரு 2-3 நாள் முன்னாடி. பார்க்கும்போதெல்லாம் பார்த்தா அவர் எண்ணம் பூரா நீங்கள் வாங்க, இப்போ நீங்கள் பேசுறீங்கல்ல இதையே வந்து வாழ்த்துங்க நல்லா இருக்கண்டார். எனக்கு சிரிக்கிருந்துச்சு. ஓ, நம்ம பேசுறது அவருக்கு வாழ்த்தா தெரியுதா, தேடுறாங்க. நம்மக்கிட்ட நல்ல வார்த்தை யாரெல்லாம் பேசுகிறாங்க, நல்லவங்களாம் யார் இருக்காங்க, நல்ல அந்த எண்ணம் வேணும். என்றைக்கோ ஒரு நாள் என்கிட்ட வந்து நான் ஒரு ஃபிலிம் சம்பந்தமான விஷயம் கற்றுக்க போகிறேன், செய்ய போகிறேன், அதுக்கு யோசனை சொல்லுங்கன்னு கேட்டப்போ நான் சொன்னதை ஞாபகம் வச்சு செஞ்சதுக்கு நன்றி சொல்கிறாரு. இந்த குணம் தான் அவர் வாழ வைக்கும்.